السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال أيضا: يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, இன்றைய தினம் இரண்டாவது ஜுஸ் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது. நேற்றும் இன்றும் ஓதப்பட்ட சூரத்துல் பக்ரா, சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரத்துல் பக்ரா. நாளைக்கும் சிறு 6 ஜுஸ் ஓதப்படும். 2.5 ஜுஸ் சேர்ந்ததுதான் சூரத்துல் பக்ரா. குர்ஆனிலேயே மிகப்பெரிய சூறாவாக சூரத்துல் பக்ரா இருக்கு. இதனுடைய சிறப்புகளும் ஏராளமாக ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிற சூறாவுடைய சிறப்பு. சூரா ஃபாத்திஹாவினுடைய தஃப்சீர் தான் முழு குர்ஆன். சூரா ஃபாத்திஹாவினுடைய விளக்கங்கள் தான் முழு குர்ஆன். பக்ரா என்று சொன்னால் என்னது? பக்ரா என்று சொன்னால் மாடு. இப்போ இந்த சூறாவுக்கு ஏன் பக்ரான்னு பேர் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, மாட்டை பற்றிய ஒரு சம்பவம் இருக்கு. சில பக்கங்கள்ல சில வரிகள்ல ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்றான். அதனால இந்த சூறாவுக்கு பேர் பக்ரா என்று வைக்கப்பட்டது. இல்லைன்னு சொன்னா, இதுல சூரத்துல் பக்ராவுல இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு சூறால மட்டுமே சொல்லப்படும். ஒரு முஸ்லிம் 5 துறைகள்ல அவனுடைய ஈடுபாடு இருக்கும். அவன் எந்த துறையில இருந்தாலும் இந்த 5க்குள்ள அடைக்கலாம் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை. அது முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அகீதா, கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம், ஈமானை சார்ந்த விஷயங்கள் இந்த சூறால சொல்லப்படும். தௌஹீத், அல்லாஹ்வுடைய ஏகத்துவம், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் ஒருவன் தான் ரப்பு, அவனை மட்டும்தான் வணங்கணுங்கிற விஷயம் ஆயத்துல் குர்சி எடுத்துக்கிட்டோம் சொன்னா அது இந்த சூறால தான் இருக்கு. அதே மாதிரி இபாதத்துகள் என்று சொல்லப்படக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, இதை பத்தி முழுமையாக இந்த சூறால சொல்லப்பட்டு, நோன்பு பத்தியும் சொல்லப்பட்டுச்சு. குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்டவர்களே உங்கள் மேல உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ அது போல உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. நோன்பை பத்தியும் தெளிவாக அல்லாஹ் இந்த சூறாவுல பேசுறான். ஹஜ்ஜை பத்தியும் வரப்பட்டுச்சு. நோன்புடைய மாசம் முடிஞ்சவதுமே ஹஜ்ஜுடைய மாசம் தொடங்கிது. ஹஜ்ஜுடைய மாசம் ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் கட்டக்கூடிய நாள் எப்ப ஆரம்பிக்குது? நோன்பு முடிஞ்சு அடுத்த பெருநாள், நோன்பு பெருநாள் அன்னையிலிருந்தே ஹஜ்ஜுடைய ஹராமுடைய நாள். அதனால நோன்பை சொல்லிட்டு அல்லாஹ் ஹஜ்ஜை பத்தி பேசுவான். ஜகாத்தை பத்தியும் சொல்லப்படுது இந்த சூறாவுல. சதகாக்கள், ஜகாத்துகளை பத்தி, இப்படி இபாதத்துகளை பத்தி இந்த சூறால பேசப்படுது. முஆஷராவுல, குடும்ப வாழ்வியலை பத்தி இந்த சூறால பேசப்படும். ஒரு முஸ்லிம் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தை வாழக்கூடிய நெறிமுறைகள், நிக்காஹ பத்தி, குடும்ப பிரச்சனை ஏற்பட்டுச்சு, தலாக்குடைய நிலைமைகள் ஏற்பட்டா அப்போ உள்ள விஷயங்கள் என்ன, இல்லற வாழ்வு பத்தி அல்லாஹ் இந்த சூறால பேசுறான். அதே மாதிரி தலாக்காயிட்டா அந்த இதால் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பாலிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தா அவளுக்கு என்ன செய்யணும், இறந்து போன ஒரு கணவருடைய மனைவியாக இருந்தா அவங்களுடைய இதாவுடைய காலம் என்ன, அல்லது இறந்து போகல தலாக்கின் மூலமாக ஒரு பெண்ணை இதாக இருந்தா அவங்களுடைய கால அளவு என்ன,
இப்படி முஆஷரா சம்பந்தப்பட்ட விஷயமும் இந்த சூறால அல்லாஹ் தெளிவா பேசுறான். அதே மாதிரி முஆமலாத், கொடுக்கல் வாங்கலை பத்தி இந்த சூறால அல்லாஹ் பேசுறாங்க. வியாபாரத்தை பத்தி, அதுல எது ஹலால் எது ஹராம், வட்டியை பத்தி அல்லாஹ் ஹராம்னு இந்த சூறால பேசுறான். அதே மாதிரி கடன் கொடுத்தல் வாங்கலை பத்தி அல்லாஹ் அதுல ரொம்ப தெளிவா, குர்ஆன்லயே மிகப்பெரிய வசனம் இருக்குதுன்னா ஒரு பக்கத்துக்கு 15 வரைக்கு ஒரு ஆயத்து, வேற எந்த ஆயத்தும் கிடையாது. அந்த ஒரே ஒரு ஆயத்து, அதுவும் பக்கராவில் தான் இருக்குது. அது எதை பத்தி சொன்னா கடனை பற்றி, கடன் வாங்கல் கொடுக்கல் நடக்கும் போது அங்க எப்படி நடந்துக்கிடணும் ஒரு விஷயத்தை பத்தி அல்லாஹ் மிகப்பெரிய ஆயத்தையும் இந்த பக்கரால தான் வச்சிருக்கு. அதே மாதிரி அஹ்லாக், ஒரு முஸ்லிமுடைய குணம் எப்படி இருக்கணும், இப்படி எல்லா விஷயமும் இந்த பக்கரா சூறாவுக்கு அல்லாஹ் உள்ளடக்கி இருக்கு. அதனால இந்த சூறாவுக்கு சிறப்பு ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கு. யாருடைய வீட்டுல சூரத்துல் பக்கரா ஓடப்படுறதோ அங்க ஜின்கள் இருக்காது, சூரா பக்கராவோட யாரும் விளையாட முடியாது, யார் சூரா பக்கரா ஓடி வருவாங்களோ சூனியக்காரரு சூனியம் அவங்கள தாக்காது. ஏராளமான சிறப்புகள் இந்த சூறாக்கு இருக்க காரணம் அப்படிப்பட்ட அம்சங்கள் அந்த சூறால வச்சிருக்கு. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்லயே மிக சிறந்த ஆயத்து எது, எல்லா ஆயத்துக்கும் தலைமையான ஆயத்து எதுன்னு கேட்டாங்க. சாபி சொன்னாங்க ஆயத்து குர்சின்னு சொன்னாங்க. ஆயத்து குர்சி தான் ஆயத்திலேயே சிறந்த ஆயத்துன்னு சொன்னாங்க. நபிசாசம் பாராட்டினாங்க, அல்லாஹ் ஒரு இல்முல பரக்கத் செய்வாங்க. நபிசா சஹாபாக்களை சோதிச்சாங்க. அந்த ஆயத்து குர்சியும் சூரா பக்கராவுல தான் இருக்கு. இப்படி ஏராளமான சிறப்புகள் நிறைஞ்ச ஒரு சூறா தான் சூரத்துல் பக்கரா. இதுல என்ன பக்கராவை பத்தி சொல்லப்படுது, மாட்டை பத்தி என்ன சம்பவம், குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க குர்ஆன்ல அதிகமாக இதனுடைய எதிராளிகளாக இருக்கக்கூடிய 3 பிரிவினர்களுக்கு இந்த குர்ஆன் பதில் சொல்லும். அதன் முதல் பிரிவினர் தான் யூதர்கள், இரண்டாவது பிரிவினர்கள் யாருன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் நசாராக்கள், மூன்றாவது பிரிவினர்கள் இருக்கிறார்கள் முஷ்ரிக்கீன்கள் இணை வைப்பாளர்கள், நாலாவது ஒரு பிரிவு இருக்கிறாங்க அவங்க முனாஃபிக்கீன்கள். இந்த 4 சாராருக்கும் பதில் இந்த சூறால இருக்கு. குறிப்பா யூதர்கள். யூதர்கள் யாரு? பனி இஸ்ராயில் என்று சொல்லும் இஸ்ரவேலர்கள். இஸ்ராயில் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறுபேர் தான் இஸ்ராயில். பனி இஸ்ராயில் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள். யூதர்கள் யார் என்று சொன்னால் நபிமார்களுடைய பிள்ளைகள் தான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் தான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சூரா பக்கராவுல யா பனி இஸ்ராயில், இஸ்ராயிலின் மக்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளே என்று அல்லாஹ் அவங்களை கண்ணியமா கூப்பிட்டு அல்லாஹ் தாவத் கொடுத்தார். நான் கொடுத்த ஞாபகத்தை நினைச்சு பாருங்க, உங்களை எவ்வளவுலாம் நான் கண்ணியம் செஞ்சேன். உலக மக்கள்லயே சிறந்த அறிவாற்றலை கொடுத்து எவ்வளவு பெரிய கஷ்டமான நிலையில தான் உங்களை நான் பாதுகாத்து இருக்கிறேன். யா பனி இஸ்ராயில் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், யூதர்களே அப்படி அல்லாஹ் சொல்லல, இஸ்ராயில் மக்களே அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச ஞாபகம். அல்லாஹ் எப்படி சொல்ற, அன்அம்து அலைக்கும், நான் உங்களுக்கு செஞ்ச ஞாபகத்தை நினைச்சு பாரு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இந்த யூதர்களை எடுக்கும், நம்ம காலத்தை வாழ்ற யூதர்களை இது எடுக்கும். அவங்களை கூப்பிட்டு குர்ஆன் பேசு. சூரா பக்கராவுல கண்ணியமா அல்லாஹ் அவங்களை பத்தி பேர் சொல்லி கூப்பிட்டு, குறிப்பா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அந்த யூதர்களை எப்படி நம்ம பாதுகாத்தோம், யூதர்களை கொத்தடிமைகளாக ஃபிரௌன் வச்சிருந்தான். அந்த சந்தர்ப்பத்துல நான் உங்களை எப்படி எல்லாம் காப்பாத்தினேன், ஃபிரௌன் அழிச்சேன், இந்த சம்பவத்தை எல்லாம் விலாவாரியா அதுல பேசுவான் அல்லாஹ். அப்போ அந்த யூதர்கள் அப்பிலிருந்து இப்ப வரைக்கும் குதர்க்கமாக பேசக்கூடியவங்க தான், குதர்க்கவாதிகள். நபிமார்கள்ட்டையும் குதர்க்கமா பேசுறாங்க. அதுல ஒரு விஷயம் தான், யூதர்கள்ல ஒரு மனிதர் இருந்தால் மிகப்பெரிய செல்வந்தர், அவருக்கு வாரிசுகள் கிடையாது, பெரிய சொத்துக்கு சொந்தக்காரராக இருந்தார். அவர் இறந்தார் என்று சொன்னா அவருடைய சொத்துக்கு யார் வாரிசா வருதுன்னா அவருடைய சகோதரருடைய மகன். அவருக்கு தான் முழு சொத்தும் போகும், அவர் தான் இருக்கிறார், சகோதரருடைய மகன் இருக்கிறார். இந்த மகன் பார்த்தாரு, பாப்பாவோட கூட பிறந்த
சகோதரர், இவருக்கு பெரியப்பா, சொத்துக்கு சொந்தக்காரர். இவர் இறந்தா நமக்கு சொத்து கிடைக்கும். இவர் எப்ப இறப்பாரோ தெரியலை. உலகம் அதான். உலகம் வர்றதை ஏன் பயப்படணும்னு சொன்னா, நண்பர்கள் எல்லாம் விரோதிகள் ஆயிடுவாங்க. சொந்தக்காரங்கெல்லாம் எப்ப மௌத்தாவாரு, இவர் சொத்துக்கு பங்கு போட்டு நமக்கு ஒரு பங்கு வருமே. சொத்து இருந்தா பகையை உண்டாக்கி நிம்மதி போயிடும், பயம் வந்துடும், எதிரிகள் அதிகமாகிடுவாங்க. கூட பிறந்த சகோதரருடைய மகனை என்ன நினைக்கிறாரு, இந்த பெரியப்பா இருக்கிற வரைக்கும் சொத்து கிடைக்காது, இவர் மௌத்தாயிட்டா சொத்து கிடைக்குமேங்கிற நப்பாசையில தன்னுடைய பெரியப்பாவை இவரே கொலை செஞ்சிடறார். இரவோடு இரவா கொலை செஞ்சுட்டு மறுநாள் காலையில அவரு சேர்ந்து அலுவலர், என் பெரியப்பாவை பண்ணலாம் தெரியல. அந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாரையும் பழி சுமத்துறாங்க, நீங்க தான் எங்களோட பெரியப்பாவை கொலை செஞ்சுட்டீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட இந்த பிரச்சனை வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்போம், இதுக்கு என்ன செய்யறது? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அல்லாஹ் இதுக்கு என்ன தீர்வு? யாரோ கொலை செஞ்சுட்டாங்க இவரை. அல்லாஹ் என்ன சொன்னா, இன்னாரதான் கொலை செஞ்சாங்கன்னு சொல்லி இருக்கான். இல்ல, இவங்க யாரு, இவங்களுடைய புத்தி எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறத உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்காக அல்லாஹ் சொன்னா, ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டுடைய வாழையோ அல்ல ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து அந்த மையத்தை அடிக்க சொல்லுங்க, அந்த மையத்தை எதிர்த்து பேசும். மையத்தை எரிச்சு யாரு கொலை செஞ்சது மையத்தை பேசணும். அல்லாஹ் ஏற்பாடு சொன்னார், ஒரு மாட்டை அறுக்க சொல்லுங்க. அல்லாஹ் ஒரு மாட்டை அறுக்க சொல்றான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அறுக்க வேண்டியதானே, யாரு கொலையாளின்னு தெரியணும். அல்லாஹ் ஒரு வழிமுறையை சொல்றான், செஞ்சுட்டு போக வேண்டியதானே. அல்லாஹ்வோட கட்டளையே செய்யறது இல்லை, இது புத்தியை வச்சு யோசிக்கிறது. என்ன கேலி செய்றீங்களா? மூசா நபியில சொல்ற, என்ன எங்களை நக்கலா பேசுறீங்க, எங்களை கிண்டல் பண்றீங்களா? யாரு கொலை செஞ்சீங்க கேட்டா மாட்டை போய் அறுக்க சொல்றீங்க. அப்ப மூசா அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு, நான் முட்டாளா அவ்வளவு இருக்கு, அல்லாஹ் நான் பாதுகாப்பு. அல்லாஹ் சொன்னா நான் சொல்றேன், நீங்க செய்யுங்க. சரி, எந்த மாட்டா இருக்கிறது? என்ன சொன்னாங்க, எந்த மாட்டா இருக்கு? அப்போ சொன்னாங்க, இப்படிப்பட்ட மாட்டா இருக்கு, அது விவசாயம் செஞ்சிருக்க கூடாது, அது ரொம்ப கிளட்டாம இருக்கக்கூடாது, காளையாக இருக்கணும். திருப்பி கேட்கிறாங்க, அது என்ன கலர்ல இருக்கணும்? கேள்வி கேட்க கேட்க சோதனை அதிகமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஹஜ் எங்களுக்கு வருஷம் கடமையா? ஆயில்ல ஒரு தடவை செய்யணும், ரசூல் ஒரு தடவை செஞ்சு காட்டிட்டாங்க, பேசாம சஹாபி கேட்கிறாங்க, ஹஜ் வருஷம் கடமையா? நபி சொன்னாங்க, நான் ஆமான்னு சொன்னா கடமையா போயிடும். அதை கூட நபிசா சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அதோடு தேவையில்லாத கேள்வியாக கேள்வி கேட்கறதுலையும் அல்லாஹ் வழிமுறையை சொல்லித்தார். சும்மா தேவையில்லாத கேள்வியிலும் கேட்கக்கூடாது. அவருக்கு சும்மா இருக்கிறாரு, இவரை கேள்வி கேட்டு மடக்கி பார்ப்போம். சில பேர் அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அவங்க எந்த வேலையும் செய்ய விடுறது இல்லை. சும்மாச்சு கேள்வி கேட்டே பொழுது போக்குறது, மடக்கி பார்க்கறது. பதில் தெரியுதா? இவருக்கு இதெல்லாம் கேட்டா பதில் சொல்ல தெரியாது. பதில் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல 40 கேள்வி கேட்டார், 39 கேள்விக்கு தெரியலன்னு சொன்னாங்க. தெரியல, பார்த்து சொல்ற, தெரியல. 39 எவ்வளவு பெரிய இமாம். தெரிஞ்சுதான் ஆகணும், தெரிஞ்சாதான் ஆலிமுங்கிறது கிடையாது. யாருக்கு கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லாத அவர் ஆலிம் கிடையாது. என்ன வேணாலும் கேட்ட நான் பதில் சொல்றேன் அப்படி சொல்ற ஒரு ஆலிம் கிடையாது. எனக்கு தெரியாதுங்க, பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்றதுதான் அது. கேட்டு சொல்றேன், பார்த்து சொல்றேன். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த யூதர்கள் இப்படியான கேள்வி கேட்டாங்க. எப்படிப்பட்ட அந்த கலர் என்னமா இல்ல உணவா? அப்ப அல்லாஹ் சட்டத்தை கடுமையாக்கணும். கேள்வி கேட்கிறா, அந்த மாட்டுல நிலம் தந்து கலர்ல இருக்கணும். தேடி அலைஞ்சி அந்த மாடு எங்க இருக்கு, கடைசியில ஒரு ஏழைக்கு சொல்றான். ஒண்ணு அந்த ஏழைக்கு அல்லாஹ் உதவி செய்ய நாடிட்டான். ஒரு இஹ்லாஸான ஒரு ஏழையான மனிதர், அவருக்கு ஒரே ஒரு மாடுதான் இருக்குது, தாய் தந்தையருக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு ஏழை, அவருக்கு அல்லாஹ் உதவி செய்ய நாடி இருந்தான். அந்த மாட்டை அந்த யூதர்கள் கேட்கிறான். அல்லாஹ் சொன்ன அந்த அடையாளம் உள்ள மாடு ஒரே ஒரு ஆட்டு இருக்குது,
ரொம்ப அலைஞ்சி தெரிஞ்சு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க. அவரு சொன்னாரு, என் தாய்கிட்ட அனுமதி இல்லாம இதை தரமாட்டேன்னு சொல்லி தாயாட்ட போய் மசோதா செஞ்சாரு. அப்படி கேட்கிறாங்க, குறுக்கலாமா, ஒரே ஒரு மாடுதான் நம்ம சொத்து, இதை போய் கொடுத்துட்டாங்க. எப்ப சொன்னாங்க, இந்த மாட்டை நிறுத்து, இந்த மாட்டினுடைய வெயிட்டுக்கு தங்கத்தை கேளு, தந்தாங்கன்னா போது, இல்லாட்டி வாங்க. மாட்டை நிறுத்தாங்க. வேற வழியே இல்லை. அறுத்தாகமும் கொலையால் யாரும் கண்டுபிடிக்க. கடைசியில நிறுக்கப்பட்டு அந்த தங்கம் அவர் கிடைக்குது. இங்க மாடு அறுக்கப்படுது. அந்த வாள் எடுத்து அடிக்கிறாங்க. அவர் எந்திரிச்சு, இவன் தான் கொண்டாண்டு சகோதரத்தை மகனை காட்டிக்கிட்டு, இவன் தான் என்னை கொலை செய்யறான். இதுல இன்னொரு விஷயத்தெல்லாம் நிரூபிக்க விரும்புறான். மௌத்தாக்களை திருப்பி நம்மளால எழுப்ப முடியும். அதுல அல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்படிதான் அல்லாஹ் என்ன செய்வான் போல, மௌத்தாக்கின பிறகு கபூர்ல கேள்வி கணக்கு இருக்குதா இல்லையா, அங்கே உங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு கொஞ்சம் விசாரணை நடக்கும். அப்ப இது சம்பந்தமா இந்த மாட்டை பத்தி ஒரு சம்பவம், அந்த துணுக்கு செய்தியா அல்லாஹ் அந்த யூதர்களுடைய அந்த மோசமான குணத்தை விவரிக்கிறதுக்காக இந்த சம்பவத்தை சொல்றதுனால இந்த சூறாவுக்கு பேர் என்ன, பக்கரா. அதனால சூறா முழுக்க மாட்டை பத்தியே இருக்குன்னு நினைச்சிருக்கிறேன். ஒரே மாடா சொல்லப்படும் போல, அதனால பக்கரா. ஒவ்வொரு சூறாவுக்கு பேர் இருக்குதுன்னா ஏதாச்சும் ஒரு செய்தி இருக்கு, அதை வச்சு ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணும். சொல்லுவாங்க உலமாக்கள், இந்த முதல் சூறா பக்கரா, கடைசி சூறா நாஸ், மனிதன். கடைசி சூறாவுடைய பேர் எல்லாம் புல்லாவது பிரபின் நாஸ். சொல்லுவாங்க மனிதன் மிருகத்தை போன்ற மனிதன், மாடு மாதிரி வாழ்ந்த மனிதன். அல்லாஹ் சொன்ன மாதிரி குரான்ல சொல்லப்பட்ட குரான் ஹலால் ஹராம் பேணி வாழ்ந்தா உண்மையான மனிதனாக ஆயிடுவான், புனிதனாக மாறிடுவான். கடைசி நம்ம எப்படி ஆயிடுவான், உண்மையான மனிதன் ஆயிடுவான். அவன் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழலா, உருவத்துலதான் மனிதனாக இருப்பான், ஆனால் குணம் எல்லாம் மாடாக மிருகமாக இருக்கும். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய இறையில் ஓதப்பட்ட சூறாவுல கலாவுல 2வது ஜுஸுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு பற்றி சொல்றார். ரமலான் மாசத்தை யார் உயிரோடு அடைந்து கொண்டீர்களோ அவங்க எல்லாம் இந்த மாசம் நோன்பு வைக்கணும். நோயாளியா இருக்கிறீங்க, நோன்பு வச்சா மூத்தாகிடுவீங்க, அல்ல நோய் அதிகமா இருக்கிற அச்சம் இருக்குது, அது பிரயாணத்தில் இருக்கிற நீண்ட தூரம் பிரயாணம் செய்றீங்க, அவங்களுக்கு அல்லாஹ் சலுகையை கொடுக்கும். அவங்க எல்லாம் என்ன செய்யலாம், இந்த மாசத்தை நோன்பு வைக்க கட்டாயம் இல்லை, சக்தி இல்லைன்னா விட்டுட்டு பின்னாடி அல்லாஹ் செஞ்சு இந்த நோம்பினுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுவார். ஏன் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கி இருக்கணும், தொழுவதா இருந்தாலும் சரி, நோன்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை காரணம் சொல்லுவான். லஅல்லக்கும் தத்தகூன். வாழ்க்கையில் அடிப்படையா ஒவ்வொரு முஸ்லீம்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னா தக்வா. தக்வா அப்படிங்கிற வார்த்தை அதிகமா குர்ஆன்ல வரும், பக்கத்துக்கு பக்கத்துல இருக்கும். தக்வா அல்லாஹ் வசியத்தாவும் சொல்லுவான், கட்டளையாவும் சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கெடுங்க. தக்வாவுக்கு தமிழ்ல இறையச்சம்னு சொல்றோம், பயம்னு சொல்றது, அல்லாஹ் பயப்படுறது அப்படின்னு. இதுக்கு உலமாக்கள் விளக்க சொல்றாங்க. தக்வாவுக்கு இம்திசாலு அவாமிரில்லாஹ் வஜித்தினாபு நவாஹி. தக்வால என்ன, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக, அல்லாஹ்வின் மீதான அன்பின் காரணமாக அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறது, சக்திக்கு உட்பட்ட அளவு கடமைகளை செய்யறது, மார்க்கத்தை பேணி நடக்கிறது. நவாஹி, அவன் மேல உள்ள பயத்தின் காரணமாக அவன் தடுத்த ஹராமான விஷயங்களை விட்டு ஒதுங்கி கொள்ளும். அவன் சொன்ன கட்டளையை எடுத்து நடக்கணும், அவன் எதையெல்லாம் தடை செஞ்சிருக்கானோ அதை விட்டு ஒதுங்கி கொள்றது, இதுக்கு பேருதான் தக்குவா. இந்த தக்குவா அவருடைய தன்மை ஒவ்வொரு முஸ்லீம்டையும் வரணுங்கிறதுக்கு தான் நோம்ப கடமையாக்கி இருக்கணும்னு நல்லா சொல்றேன். எப்படி அது வரும், நம்மகிட்ட காலையில இருந்து மாலை வரைக்கும் நோன்பு வைக்கிறோம், சாப்பிடாம குடிக்காம, திருமணமானவங்க மனைவியை நெருங்காம, இச்சைகளை அடக்கி கொண்டு பகல் காலங்கள்ல இருக்கிறதுக்கு பேர் நோன்பு. வெறும் பசி தாகத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய நாவுக்கும் நோன்பு இருக்கு. நாவுக்கு எதெல்லாம் ஹராமாக்கப்பட்டது அதை செய்யக்கூடாது. ஹலாலே நம்ம விட்டுறோம், சாப்பிடுறது ஹலால், நோன்புல சாப்பிட மாட்டோம். சர்பத்து குடிக்கிறது, தண்ணி குடிக்கிற ஹலால், ஆனா நோன்புல ஹராமாக்கிக்கிறோம். பகல் நேரத்துல யாருமே பார்க்கல, தனிமையில இருக்கிறோம், நல்ல பசி, கடுமையான வெயில் காலம், ஃப்ரிட்ஜில் எல்லாமே இருக்குது, எடுத்து சாப்பிடலாம், ஆனா சாப்பிட மாட்டோம், நோன்பு தடுக்கும். என்னை யாரும் பார்க்காட்டியும் அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான், நான் நோன்பு,
நான் அல்லாஹ்க்காக நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்குது, அந்த ஈமானிய உணர்வு அவர் அது என்ன செய்ய பாவத்தை செய்யும். அந்த ஹலால கூட ஹராமாக்கிக்கிறோம். ஹலாலான உணவு ஹலாலான பானம் கூட பகல் காலங்கள்ல ஹராமாக்கிக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ் சொல்லிட்டா அதை நான் சாப்பிட்டா என்ன ஆகும் அல்லாஹ்க்கு தெரிஞ்சிடும். குடிச்சுட்டான் நோம்பு எழுதிருச்சு. வெளியில சொல்லிக்கலாம் நானும் நோம்பாளின்னு சொல்லி சூப்பராக வந்து உட்காந்துக்கலாம் எல்லாரோடையும் சேர்ந்து நானும் நோம்பாளின்னு சொல்லி நல்ல விளையாட்ட உட்கார்ந்து துவா செஞ்சுக்கிட்டு வாங்க சொன்னோம் பேரச்சவங்க ஜூஸை குடிச்சு எல்லாருக்கும் தான் நானும் நோம்பாளின்னு வெளியில காட்டிக்கிறலாம். அல்லாஹ்க்கு தெரியும் எங்க போய் தண்ணியை குடிச்சோம், எந்த ஐஸ் போட்டு எடுத்து ஜூஸை குடிச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ்ட்ட கணக்குல மலக்குமார்கள் பதிவு செஞ்சிருவாங்க. இந்த ஈமான் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல ஒரு மாச காலம் பயிற்சி அல்லாஹ் கொடுக்குறான். ஹலாலையே நீங்க பகல் காலங்கள்ல ஹராம் ஆக்கிக்கிட்டீங்கன்னா இந்த 11 மாசத்து உங்களுக்கு என்ன வந்துன்னு சொன்னா ஹராம மட்டும்தான் விட சொல்றாங்க. ஹலாலா நல்லா சாப்பிடுங்க, ஹலால் அனுபவிங்க. ஹராம தவித்துக் கொண்டது ஒரு முஸ்லிமுக்கு லேசாகிறோம். ரமலான்ல தக்குவாவுடைய பயிற்சி எடுத்தா வெறுமன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தனையோ நோம்பாளிகள் கம்மின் சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ, எத்தனையோ பேர் நோன்பு வைக்கிறாங்க, அந்த நோன்புல வெறும் பசி தாகத்தை தவிர வேற எந்த நன்மை இல்லை. அதுல அவங்களுக்கு நல்லா பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட நோம்பாளையா நம்ம ஆயிடக்கூடாது. பசியோட தாகத்தோட இருந்தோம் ஆனா நன்மை இல்லை, அந்த நோம்புக்கு நன்மை கிடைக்காது. அப்படின்னா என்ன இருக்கும்? தக்குவாவோட இருக்கிறது. எல்லாரும் இருக்கிறாங்க, நம்ம பசி தாகத்தோட இருப்போம்னு இருந்தாங்க. ஆனா பொய் பேசுறதை விடல, புறம் பேசுறதை விடல, பாவத்தை பார்க்கறாங்க, படம் பார்க்கறாங்க, சினிமா பார்க்கறாங்க, பாட்டு இசையை கேட்கிறாங்க, அதையெல்லாம் தவிர்த்துக் கொள்ளல. அப்ப இது தக்குவாவுடைய நோன்பு கிடையாது, பசி தாகத்தோட ஒண்ணும் கிடையாது. எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுடைய பசி தாகத்தை தவிர அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நாம விசாரிச்சு. அப்படி நம்ம ஆயிடக்கூடாது. பகல் காலங்கள நோம்புன்னு சொன்னா சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு மட்டும் இல்ல, எல்லா வகையான ஹராமை தவிர்த்துக் கொள்ளும். பசி தாக்கோடு இருந்துகிட்டே நம்ம இந்த நேரத்தை போக்குறதுக்காக படத்தை பார்க்கிறோம், ஹராம பார்க்கிறோம், ஹராம கேட்கிறோம், வீணான விஷயங்களை ஈடுபடுறோம். நோம்புடைய நன்மை எல்லாம் போச்சு. எந்த நோக்கத்துக்காக நோம்ப நம்ம மேல கடமையாக்குறானோ அந்த தக்குவாங்கிறது கிடைக்காது. என்னன்னே தெரியாம போயிடும் கடைசி. அதனால பாவங்களை விட்டு முற்று ஒதுங்கி இருக்கணும். நஃபிலான அமல்கள்ல குறை இருந்தா கூட பிரச்சனை இல்லை, பரல மட்டும்தான் தொழுகிறாரு ஒருத்தர். ஆனா ஹராம விட்டு முழுசா ஒதுங்கி இருக்கிறார். சுன்னத்தான காரியங்கள் அவ்வளவு செய்ய முடியல, அதிகமா குரான் ஓதல, ஏதோ கொஞ்சம் 2 பக்கம் ஒதுக்கிறாரு. எல்லாரும் மாதிரி 1 ஜுஸ் 2 ஜுஸ் 3 ஜுஸ் எல்லாம் ஓதலைங்க. ஆனா ஹராம விட்டு கண்ணை பாதுகாத்துட்டார். அந்நிய பெண்ணை நேரடியா பாக்குறது இல்ல, போன்லயும் பாக்குறது இல்ல, போஸ்டர்லயும் பாக்குறது இல்ல, பார்வை பேணிக்கிறார். அல்லாஹ் சொல்லிட்டா பார்வை பேணிக்கோ. குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம், மூமின்களுக்கு நபியை நீங்க சொல்லிருங்க அவங்க கண்ணை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும், கற்பை பாதுகாத்துக் கொள்ள. அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால நான் ஹராம பார்க்க மாட்டேன். பேச வேண்டிய சூழ்நிலை வருது, புறம் பேச வேண்டிய சூழ்நிலை, நாம பாதுகாக்கிற வேண்டாம், நோம்பு பேசக்கூடாது. பொய் பேச வேண்டிய சூழ்நிலை, பொய் பேசக்கூடாது. அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நோம்பு. நாவுக்கு நோம்பு, கண்ணுக்கு நோம்பு, காதுக்கு நோம்பு, எல்லாத்தையும் சேர்த்தாதான் அந்த நோம்பு நோம்பு. இல்லாட்டி அதே மாதிரி விசாசம் கம்மின் காலிமின், எத்தனையோ இரவு தொழக்கூடிய மக்கள், லைசனின் தியாமிகி இல்ல சாரம், இரவுல எத்தனையோ பேர் தராவி தொழுகிறாங்க, சாமத்தை எந்திரிச்சு தொழுகிறாங்க, கால வலிக்க நின்று தொழுகிறாங்க. அங்க முடிச்சிருந்ததுதான் மிச்சம், ஒண்ணும் கிடைக்காது. ஏன்? அவங்க தொழுகையில இஹ்லாஸ் இல்லை, ஈமான் இல்லை. அல்லாஹ்க்கு அவங்க தொழுகல. நம்ம எதுக்கு யாருக்கு முன்னாடி நிற்கிறோம்? மறுமையில இதெல்லாம் கணக்குல வருமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே, இப்படி நின்று அமல் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்க, ஒரு வருஷம் பாவத்தை மன்னிச்சிடலாம். எந்த சிந்தனையோட தொழுகாம, கடமைக்காக தொழுதாரு, ஏதோ சிந்தனையில தொழுதுட்டு போறாரு, ஏதோ ஒரு மாஹவுல் முஸ்லிமாக இருக்கிறாங்க, உள்ளத்தால லைச்சியன் அமல் அவர் செய்யல, அது தொழுகிறாரு, பாவமான விஷயங்களை ஈடுபடுறாங்க, வீணான விளையாட்டுகள்ல ஈடுபடுறாங்க, அப்படியான இரவை வேஸ்டா கழிக்கிறாங்க. இவங்க முழிச்சிருந்தா மிச்சமே தவிர இவங்க எந்த நன்மையும் கிடையாதுன்னா. அதனால இரவு பகல்கள்ல முழுக்க முழுக்க ஹராம விட்டும் நம்மளை தற்காத்து கொண்டா மட்டும்தான் இந்த ரமலானின் மூலமாக எந்த தக்குவாக தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறானோ அந்த தக்குவா கிடைச்சு.
இந்த அமல்லாம் செஞ்சா தக்குவா கிடைக்கும். தொழுகையிலையும் அப்படிதான் பாருங்க, தக்பீர் கட்டலே சலாம் கொடுக்குற வரைக்கும் நமக்கு எல்லாமே ஹராம் ஆயிடும். பேசுறது ஹராம், சாப்பிடுறது ஹராம், குடிக்கிறது ஹராம், பக்கத்துல திரும்பி கூட பார்க்க மாட்டோம், நெஞ்ச கூட திருப்பிட மாட்டோம். தொழுகையில என்ன அமல் இருக்குதோ அதை மட்டும் தான் தொழுகையில செய்யறோம். இப்போ தொழுகையில அல்லாஹ் ஹலால கூட ஹராம் ஆக்கிடுறான். அவ தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் ஹராம மட்டும்தான் தடுக்கிறான், ஹலாலா செய்யுங்க. தொழுகையின் மூலமாக நமக்கு அல்லாஹ் பயிற்சி தந்து, நோம்பின் மூலமா அல்லாஹ் பயிற்சியை தந்து, நாம அதை அவ்வளவு பூர்வமா அதை செய்யல, முறையா செய்யலைன்னா என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அது கிடைக்காது. தக்குவாவை எடுத்துக்கிட்டு தான் அல்லாஹ் ஹஜ்ஜுக்கே வாங்க. அந்த காலத்துல கடைசியில் ஹஜ்ஜை செஞ்சாங்க. அதுல ஒரு நுட்பத்தை பார்த்தா விளங்குது என்னன்னா, தக்குவா இல்லாம நம்ம போய் ஹஜ்ஜை செஞ்சு கொடுத்து, ஏன்னா அல்லாஹ் சொல்லுவாங்க ஹஜ்ஜு செய்யுங்க தக்குவா வரும்னு அல்லாஹ் சொல்லலை. நோம்பு இங்க தக்குவா, நோம்புல பயிற்சி எடுங்க தக்குவா, தொழுகையில பயிற்சி செஞ்சாக்கா தக்குவா கிடைக்கும். ஆனா ஹஜ்ஜு வாழ்க்கையில ஒரு தடவை தான் செய்ய போறீங்க, அது ஒரே ஒரு தடவை தான். அந்த ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் சொல்லும் போது நீங்க என்ன செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு எல்லா ஏற்பாடும் செய்யுங்க. காசு வேணும், விசா வேணும், சாப்பாட்டு காசு எல்லாம் தர்த்தீப் செய்யுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, எல்லா கட்டு சாதனையும் கட்டிக்கிடுங்க. ஆனா நீங்க செய்யற ஏற்பாடுகள்லயே சிறந்த ஏற்பாடு தக்குவா, அதை விட்டு வந்துடாது. ஹஜ்ஜி செய்ய தக்குவான்னு சொல்லல, ஹஜ்ஜிக்கு தக்குவாவை எடுத்துட்டு வாங்க. இப்ப இந்த ஒரு மாச காலம் ஒழுங்கான பயிற்சி எடுத்து நோம்பின் மூலமாக தக்குவாவை உருவாக்கிட்டு அடுத்து உடனே ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பம். அதை முடிச்சுட்டு ஹஜ்ஜு வர மாதிரி எல்லாம் அமைச்சிக்கிறோம். நோம்பு முடிஞ்சோடனே ஹஜ்ஜி காலம் ஆரம்பம். ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிமார்கள் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஹஜ்ஜிக்கு போக ஆசை இருக்கும். அல்லாஹ்வுடைய வீட்டை போய் தரிசிக்கணும், எந்த காபாவை முன்னோக்கி நாங்க தொழுகிறோமோ, எந்த காபாவை முன்னோக்கி துஆ செய்யறோமோ, எந்த காபாவை முன்னோக்கி நம்ம அல்லாஹ் வணங்குறோமோ, இவ்வளவு தூரத்தில் இருக்கிற நாம லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், அல்லாஹ் இதோ உன்னுடைய சன்னிதானத்தில் ஆஜராயிட்டேன், இதோ வந்துட்டேன் அல்லாஹ், உன்னை அழைப்பேற்று இதோ வந்துட்டேன் அல்லாஹ்ன்னு அவர் அந்த காபாவில போய் தவாஃப ஆரம்பிக்கிற வரைக்கும் இங்கிருந்தே தல்பியா சொல்லிட்டே போறோம். இதோ வந்துட்டேன், இதோ வந்துட்டேன் அல்லாஹ், அழைப்பு ஏற்று வந்துட்டேன் அல்லாஹ் அப்படி சொல்லி அல்லாஹ்ட்ட போகக்கூடிய அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஆசை ஒவ்வொரு முஸ்லீம்கிட்டையும் ஈமான்தாரிட்டையும் இருக்கும். அவங்க எதை முதல்ல ரெடி பண்ணணும், தக்குவாவை தயாரிக்கணும். தக்குவாவை இல்லாம அங்க போயிட்டோம், அங்க உள்ள அமல் எல்லாம் கசப்பாயிட்டு கஷ்டமாக இருக்கு. என்ன இது இப்படி வெயில்ல அலைஞ்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு கூட்ட நெரிசல்ல, அதுல பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடியது. இங்க பயிற்சி எடுத்தாதான் அங்க போய் பாவத்தை தவாப்பிலே பாவம் செய்வாங்க. நல்லா பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய இல்லத்தை தவாப் இடத்துல கண்ணை பாதுகாக்கிறாங்க. ஆணும் பெண் எல்லாம் சேர்ந்து சுத்தணும். அங்க தக்குவாய்க்கணும்னா இங்க இருந்து ரெடியா கொண்டு போகணும். இல்ல அங்க பார்த்துட்டு ஒவ்வொரு நாட்டையும் இது எந்த நாட்டு ரொம்பல, இது எந்த நாட்டு ரொம்பல பார்த்துட்டு சுத்துவாங்க. அல்லாஹ் பாருங்க, அங்க எடுத்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க. நான் தவாப் செய்யறேன்னு உலகத்துக்கு காட்டேன். அல்லாஹ்க்காக செய்வோம். அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நீங்க அல்லாஹ் ஓதுற வசனத்துல சொல்லிக்காங்கன்னா ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பரிபூர்ணமாக்குங்க. அங்க போய் செல்ஃபி எடுத்து உலகத்துக்கு காட்டாதீங்க. நான் தவாப் செஞ்சுட்டு இருக்கேன், நான் இஹ்ராமோட இருக்கிறேன், நான் காபா பக்கத்துல இருக்கிறேன், ஹஜ்ஜில் வசத தொட்டுட்டேன், யார்கிட்ட காட்டுறேன்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த தக்குவா இல்லாம மக்கள் அங்க போய் சேர்றதுனால அந்த வேலைதான் தக்குவா வேலை. வாழ்க்கையில எல்லா துறையிலையும் தீன் இருக்கும். தொழுகையில மட்டும் தீன் அப்படி கிடையாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தாவத் கொடுக்கிறான். ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். மக்கள் கேட்கிறாங்க, முஸ்லீம்களை கூப்பிடுறீங்க, காவிரிகளை போய் இஸ்லாத்துக்குள்ள கூப்பிடுங்க, யார் வேணாலும் கூப்பிடுங்க. முஸ்லீம்களை அழைக்க கூடாது எங்க இருக்கு? சீரத்தை நம்ம பார்க்கறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில சஹாபாக்களுடைய சீரத் வரலாறுகளை படிச்சா விளங்கும். சஹாபாக்கள் தங்களுக்கு இடையில தாவத் கொடுப்பாங்க. அல்லாஹ்வும் முஸ்லிம்களுக்கு, முஸ்லிமான பெரும் முஸ்லிமுக்கு தாவத் கொடுக்குறான். உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. இஸ்லாத்தை முழுசா, நம்மளோட முழு தீன் கிடையாது. அரகோட தீனை வச்சு வெற்றி கிடையாது. தீன் இருக்குது முழுமையாக, கொள்கையிலிருந்து, இபாதத்திலிருந்து, கொடுக்கல் வாங்கல்ல, குடும்ப வாழ்வியல்ல, எல்லா துறையிலையும் அல்லாஹ் காட்ட வழிமுறையில் இருக்கணும். வாழ்க்கை ஹலால் ஹராம் எல்லாத்திலையும் சொல்லி இருந்திருக்கிறான் அல்லாஹ். அதை பேணி நடந்தாதான் முழுமையான தீன் தான். முழுமையான தீன்முறை நடந்தா மட்டும்தான் லேசான முறையில சொல்றதுக்கு போக முடியும். அதனால அல்லாஹ் சொல்லுவான், முழுசா தீனுக்குள்ள வாங்க.
எல்லாரும் தீனுக்குள்ள வாங்கன்ற கருத்து இருக்குது, முழுமையான சரியத்துக்குள்ள வாங்கன்றோம் அந்த ஆயத்துக்கு அர்த்தம் இருக்கு. இது எப்ப இறங்குனுச்சுன்னா, யூத மதத்திலிருந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தார். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, யூத மதத்தினுடைய ஆலிமாக இருந்தவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. யூதர்கள் ஒட்டகத்தை ஹராமாக்கிக்கிட்டாங்க. ஒட்டக கறியோ ஒட்டக பாலோ குடிக்க கூடாது. அவர் வாழ்க்கையில குடிச்சது இல்லை யூத மதத்தோடு. இப்போ இஸ்லாம்ல இது ஹலாலா இருக்கு. இப்போ அவர் உள்ளத்தை நினைச்சாரு, நாம யூதனா இருக்கும் போது இதெல்லாம் சாப்பிடல, இப்போ இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் நாம அதை குடிக்காம இருந்துருவோம், சாப்பிடாம ஹராமாவே ஆக்கிக்கிறோம் நினைச்சாரு. அப்பதான் இந்த ஆயத்து இருக்கு, ஈமான் கொண்டீங்களா இஸ்லாத்துல முழுசா வாங்க. இஸ்லாத்துல எது ஹலால் சொல்லப்பட்டிருக்குதோ அது எல்லாமே ஹலால், இஸ்லாத்துல எது ஹராம் சொல்லப்பட்டிருக்குதோ அது எல்லாமே ஹராம். அது உங்களுக்கு அது ஹலாலா இருந்திருக்கும், இங்க இது ஹராம். நீங்க அங்க ஹராமும் நினைச்சிருப்பீங்க, இஸ்லாத்துல ஹலாலா இருந்தா அது ஹலால், நீங்க அதை இங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. இஸ்லாத்துல இருந்துக்கிட்டு யூத மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது, முஸ்லிமா இருந்துட்டு சிறுக்கிற உள்ளதை இங்க ஃபாலோ பண்ணாதீங்க. இஸ்லாம்ல முழுசா எல்லா துறையிலையும் நீங்க கொண்டு வாங்க. பல தத்துவ ஷைத்தானுடைய அடித்தூடுகளை பின்பற்றாதீங்க. அப்போ முழு தீன் ஒவ்வொரு முஸ்லீம்ல வாழ்க்கையும் வர வேண்டியது இருக்கு. ஈமான்ல இருந்து, தொழுகையில இருந்து, நோன்புல இருந்து, எல்லா துறையிலையும் தீன் வரணும்னு சொன்னா அதுக்கான ஒரு உழைப்பு நடந்துட்டே இருக்கணும், அதுக்கான ஒரு அழைப்பு நடந்துட்டே இருக்கணும். அடிப்படையே இல்லை இன்னைக்கு. உழைப்பு விட்டதால என்னங்க முஸ்லீம்கிட்டே இஸ்லாம் இல்லை. இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு இடையில என்ன செய்யறது இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மையான விஷயங்களை ஏவி எந்த விஷயங்களை பேசுனா உள்ளங்கள் அன்பு உண்டாகுமோ, எதை பேசுனா ஈமான்ல வளர்ச்சி உண்டாகுமோ, எதை கேட்டா அமல்கள் ஆர்வம் வருமோ. சாமி கேட்டாங்க, யாரும் சொல்லலாம், நாங்க யாரோட நட்பு கொண்டு சேர்ந்து இருக்கட்டும் கேட்டாங்க, நாங்க நண்பர்களாக யாரை ஆக்கிக்கிறது. நபிசல்லல்லாஹு சொன்னாங்க, யாருடைய பேச்சை கேட்டால் உங்களுடைய அமல்களில் ஆர்வம் உண்டாகும். முதல் அடையாளம் என்ன சொன்னாங்க, யாரோட கலந்து இருந்து அவருடைய பேச்சை கேட்டா அமல் ஆர்வம் உண்டாகும். யாருடைய அமலை பார்த்தால் மறுமையில் சிந்தனை வருமோ, யாருடைய அமலை பார்த்தா மறுமையினுடைய சிந்தனை வருமோ, யாரை பார்த்தால் அல்லாஹ்வின் சிந்தனை வருமோ அவங்களோட சிந்தனை. வெறும் மார்க்கத்தை சொல்லிட்டாங்கிறதுலாம் இல்லை, மார்க்கத்தை சொல்லனால அமல் ஆர்வம் வருதா, அவரோட இருந்தா அவருக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை, அவருடைய அமலை பார்த்தா மறுமையில சிந்தனை வருதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பேரை என்னங்க அறிவிக்குது. சஹாபானா என்ன, சுஹபத்திலிருந்து வந்தது, தோழமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்டியிட்டு சஹாபாக்கள் ஈமான இல்ம படிச்சாங்க, அதனாலதான் அவங்களுக்கு பேரு சஹாபான்னு வந்துச்சு. அஸ்ஸுஹபத்து முஅஸ்ஸிரா அரபியில சொல்லுவாங்க, தோழமை நட்பு இருக்குது, அது பிரதிபலிப்பை உண்டாக்கும். நீங்க யாரோட சேர்வீங்களோ அவங்களுடைய குணம் மட்டும் பிரதிபலிக்கும், அவங்களுடைய அஹ்லாக், அவங்களுடைய தன்மைகள் மட்டும் பிரதிபலிக்கும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க நல்ல தோழர்களோட அமைச்சுக்கிறீங்க. கூனு மஅஸ்ஸாதிகீன், குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்க. ஈமானையும் ஆகிரத்தை அதிகம் பேசக்கூடியவங்க, மறுமையினுடைய சிந்தனையை உண்டாக்கக்கூடியவங்க, அதிகமாக அந்த நட்பு வட்டாரத்தை அதிகமாக்கி விடுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்துட்டோம், யூடியூப்ல பார்த்துட்டோம், எங்கேயோ நட்பு வச்சுக்கிறோம், ஆனா அவருடைய அமல் என்ன, அவருடைய தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கை எப்படி, அப்படி கொடுக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. பக்கவா கேட்டுட்டு கூகுள் முஃப்தி தான் நமக்கெல்லாம், நம்ம பிரச்சனைக்கு தீர்வு யார் அன்னைக்கு கூகுள் முஃப்தி. ஆலிம்களை போய் அணுகி மண்டிட்டு கேட்டு பிரச்சனையும் தீர்க்கிறதெல்லாம் இப்ப இல்லை. இவங்களை படுத்திக்கிட்டே என்ன செஞ்சுக்கலாம், அமெரிக்கால இல்ல ஆஸ்திரேலியால இருக்கிற முஃப்தியில கேட்டு நம்ம பிரச்சனை இங்கே பக்கவா கூகுள் முஃப்தி தான் ஆலிம். அதுல இருந்து என்ன வரும், தண்ணி வைக்க அல்லாஹ் நல்ல நாமும் சுஹபத் ரொம்ப முக்கியமான தொடர்பு, ஈமான்தாரிகளோடு, தக்வாவுடையவர்களோடு, சுன்னத்துகள்ல பேணுதல் உள்ளவங்க, பார்வையில பேணுதல் உள்ளவங்க, பேச்சில சுத்தமானவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க நெருங்கி தொடர்பு உண்டாக்கி கொண்டு நாம என்ன செய்யறது, நம்முடைய பிரச்சனைகளை மசாயில்களை கேட்கறது, அதை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை தக்குவாவோட தீர்வு கிடைக்கும். வெறுமன மசாயில் அல்ல, தக்குவாவோட மசாயில்கள் கிடைக்கணும். அதனால நாம இந்த விஷயங்களை கவனம் செலுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு ஏராளமான செய்திகள் மசாயில்கள் இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினா,
இதை வச்சு இமாம்களிடத்துல சஹாபாக்களிடத்துல பல்வேறு மசாயல்கள் இதெல்லாம் எடுத்து நமக்கு தொகுத்து தந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் வாழ்க்கையை நம்ம செயல்படுத்தாதனாலதான் இன்னைக்கு உம்மத்துல, குடும்பங்கள்ல, சமுதாயத்துல பல தீர்வு செய்ய முடியாத நிலையில இருக்கு. நல்ல தெளிவான தீர்வு சொல்லலாம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை முஸ்லீம்கிட்ட இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு தலாக்குடைய பிரச்சனை இயல்புதான், குடும்பங்கள்ல தலாக்கு இருப்பது. அல்லாஹ் சொல்ற இம்சாக்கும் பிமஅரூஃப் வ தஸ்ரீஹும் பிஇஹ்சான். வாழ வச்சா ஒழுங்கா நல்ல முறையில அழகா வாழ வைங்க, இல்லாட்டி அழகான முறையில பேசி முடிச்சு விடுங்க. வாழ வைக்கிறதும் இல்லை, விடுறதும் இல்லை, அந்த இடத்தை தொங்க விட்டு வேடிக்கை பார்க்கறது பெரிய பாவம். ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு நாளும் அது சமுதாயத்துக்கு சாபக்கேடு. பேச்சுவார்த்தை நடத்தி முறையாக சேர்த்து வைக்க பார்க்கணும், இல்லாட்டி முறையாக பிரிச்சு விட்டுரும். அல்லாஹ்வே சொல்றான் இம்சாக்கும் பிமஅரூஃப் வ தஸ்ரீஹும் பிஇஹ்சான். வாழ வச்சா ஒழுங்கா வாழ வைங்க, இல்லாட்டி அழகான முறையில பிரிச்சு விட்டுருங்க. வாழவும் இல்லை, பிரிக்கவும் இல்லை. இந்த விஷயத்த கவனம் செலுத்தணும். குடும்பத்தார்கள் என்ன செய்யும், குடும்பத்தில் முக்கியஸ்தர்கள் பெரியவர்கள் இந்த மாதிரி எங்கெல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதெல்லாம் முறையாக பேசி தீர்ப்பாங்க. ரெண்டு பேரையும் வச்சு பேசணும், ரெண்டு குடும்பத்தாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசணும். தனித்தனியா பேசினா மசாது தான், தனித்தனியா பேசினா கூட குறைச்சுதான் செய்தி வரும். ஆக இந்த விஷயங்களை கவனம் செலுத்தணும். நாம குர்ஆன் ஹதீஸ் தீனுடைய விஷயங்களுக்கு தூரமானதுனால இன்னைக்கு சஞ்சலமான வாழ்க்கை அனுபவிச்சிருக்கோம். கையில இருந்தும் அனுபவிக்க தெரியாதவர்களாக இருக்கிறோம். காரணம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை. அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய தீர்வுக்கு நாம தயாராக இல்லை. நம்முடைய பிரஸ்டீஜ், என்னுடைய தகுதி, நான் இறங்கி போறதா, இப்படி ரெண்டு பேரும் நினைச்சா தீர்வு கிடைக்காது. கடைசி வரைக்கும் பிரச்சனை, ஆத்திரத்தையும் பிரச்சனை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. தக்குவாவோட வாழ்ந்து அல்லாஹ் சொன்ன பிரகாரம் எல்லா துறைகளையும் தீனுடைய அடிப்படையில அல்லாஹ் தஆலா வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த விஷயங்களை பேசுறோம், கேட்கிறோம், வாழ்க்கையில அதையும் செயல்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி விடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி.